ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் வந்து விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணது பார்த்தோம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். நேம் வந்து நம்ம வந்து index.html சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபைல் சேவ் ஆகிட்டு, இப்போ நான் .html எதுக்கு சேவ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து C++, ஜாவா அதெல்லாம் .cpp, .java அப்படின்னு சேவ் பண்ணுறோம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த HTML கம்ப்யூட்டருக்கு தெரிய வைக்க .html நம்ம வந்து இது சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து HTML5 யூஸ் பண்ணுறோம். அதுக்காண்டி நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து HTML5 யூஸ் பண்ணுறோன்னு தெரிய வைக்க HTன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். HTML5ன்னு நம்மளே அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரே கொடுத்துருப்பாங்க. HTMLனு டாக் டைப் HTML அப்படின்னு HTML5ன்னு சொல்லிட்டு இந்த டாக் டைப் HTMLனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து HTML ஆரம்பித்து HTML/ல் போட்டு முடிக்கணும். HTML ஆரம்பித்து கீழே HTML முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணி ஹெட்டிங் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காங்க. பாடியில் தான் எல்லா ஸ்ட்ரக்சரும் எழுதணும், அந்த பாடியில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில், நம்மளோட வெப்சைட்டோட நேம் வந்து நம்ம டைட்டில்னு கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ அதை நம்ம வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மேலே டாக்குமெண்ட்னு சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் அதை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது பார்த்துக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட். இப்போ நம்ம அந்த ஹெட்டிங்கை வந்து நம்ம டாக்குமெண்ட் மட்டும் கொடுக்கணும்ல, வேறு எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம மை வெப்சைட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். மை வெப்சைட் பண்ணி கொடுத்து அங்கே இதை கன்ஃபார்மாக அது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா மேலே வந்து மை வெப்சைட்னு ஓப்பன் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எலமெண்ட் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் டேக் வந்து நம்மளுக்கு வந்து 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து H1 டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எமட் அப்ரிவேஷனை நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் அது நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹெட்டிங் 1 நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹெட்டிங் 1 டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்க தான் நம்ம வந்து திஸ் இஸ் ஹெட்டிங்னு நான் 1 கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஹெட்டிங்னு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம H2 டெக்ஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம H2 யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள். H2ல வந்து நான் வந்து திஸ் இஸ் ஹெட்டிங் 2 அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெட்டிங் கொடுக்க தான் நம்ம இந்த H1, H2, H3, H4, H6, H6 வரைக்கும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு H1 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். H2ல வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நம்ம H3, H6 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 2 3 4 5 6 ஓகே 6 வந்துட்டு இல்லை ஒரு ஹெட்டிங்கோட நம்பரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது கன்ஃபார்மாக வந்து எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணி வரவே Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா ஹெட்டிங்கும் வந்துட்டு ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது.
H1 கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, H2லேருந்து கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்மால் ஆகிட்டு வந்துருக்கு. அதுக்காண்டி தான் நம்ம இந்த ஹெட்டிங் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலமெண்ட் வந்து நம்ம வந்து பேராகிராஃப் எலமெண்ட்னு சொல்லுவோம். பேராகிராஃப் எலமெண்ட்னால் நம்ம வந்து பேராகிராஃப் டைப் பண்ணி அந்த பேராகிராஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் பின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து பி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்னன்னாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ரஃபாக வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணி வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரஃப்பாக இருக்கனால நல்லாவே இருக்காது. நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வெப்சைட் செய்யும்போது இது மாதிரி யூஸ் பண்ண முடியும். இதுக்காண்டி நம்ம வந்து லூரோம்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் சென்டென்ஸே அது லூரோமே கொடுத்துருக்கு. அந்த ப்ராப்பரான வெப்சைட் செய்யும்போது இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ண நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் ஒன்று மாற்றணும். இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வாங்க. கீழே வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே சர்ச்சில் வந்து எடிட்டர் வேர்ட் வார்ப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டர் வேர்ட் வார்ப் உங்களுக்கு வந்து கீழே நிறைய ஆப்ஷன் வருது. அதில் வேர்ட் வார்ப் அப்படின்னு இருக்கலாம். அது வந்து ஆஃப் ஆகிருக்குன்னு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற பிரச்சனை நமக்கு தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நீட்டாக அதை கட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இந்த பேராகிராஃப் வந்து நீட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப் வந்து நேராக வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து ஒரு லுக்கே இல்லாமல் இருக்குது. அந்த லைனை வந்து நம்ம பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைன் கொண்டு வர அதுக்கு ஒன்று எலமெண்ட் இருக்குது. அதில் வந்து பிஆர்னு சொல்லுவாங்க. எங்கெங்கே நம்ம நெக்ஸ்ட் லைன் வர வைக்கணுமோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து பிஆர்னு கொடுத்துக்கோங்க. எந்தெந்த வேர்டு பக்கத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வரணுமோ அங்கெல்லாம் பிஆர்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் வெப்சைட். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த பிஆர் எலமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கமாண்ட் லைன். கமாண்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம எவ்வளோ நிறைய 50 லைன் 60 லைன் கோடிங்ஸ் எழுதுவோம். அது அப்போ வந்து எந்த இது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும். இப்போ இந்த H2 மேலே வந்து நான் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் எக்ஸ் மாதிரி மார்க்குன்னு கொடுத்து நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து நம்ம எந்த டெக்ஸ்ட் பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இப்போ ஹெட்டிங் வந்து இதோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ மாதிரி இது வந்து சேவ் ஆகிட்டா இப்போ வந்து இது வந்து டாக்குமெண்ட்டில் வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இது இருக்காது. அதனால் இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கமாண்ட் லைன் வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹெட்டிங் 2 அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி திஸ் இஸ் ஹெட்டிங் 2. You can any name here டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். You can any name here for this அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கமெண்ட் லைன் எவ்வளோ நாளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெப்சைட்டில் வந்து அவுட்புட்டாக வராது. பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அந்த லைன் வந்து இங்கே காமிக்கவில்லை. நம்ம வந்து 50 லைன் 60 லைன் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி இந்த கமாண்ட் லைன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம், பேராகிராஃப் எலிமெண்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைன் கொண்டு வர பிரேக் பார்த்துருக்கோம், அப்புறமே கமாண்ட் லைன் பார்த்துருக்கோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.